இதில் ஒரு தமிழ் பாடலாசிரியர் தான் நம்ம பார்க்குறோம். அவர் இந்தியாவுக்கே செஞ்ச நன்மை ஒன்று இருக்குது தெரியுங்களே. ஆமாம். அப்போ அப்துல் கலாம் சார் வந்து இஸ்ரோவில் அவர் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த காலகட்டம். அப்பப்போ மெட்ராஸ்க்கு வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் விசிட்டிங் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்த காலத்தில் அப்போ அவருடைய பாதுகாப்பு அதிகாரி முத்துக்குமார் கூட கவிஞர் போனப்போ அவர் கவிஞரை கூப்பிட்டு அப்படியே பேசிக்கிட்டே இருக்கிறப்ப பிரேசுடன் கூப்பிட்டு பேசுகிறப்ப அப்போ தான் அப்துல் கலாம் சார் தன்னுடைய மனசில் இருந்து ஐடியா சொல்கிறாரு, என்னை ஜனாதிபதி ஆக்கலாம் அப்படின்னு டெல்லியில் நிறைய பேச்சுவார்த்தை கொண்டிருக்கு. என்கிட்டையும் கேட்டிருக்காங்க. எனக்கு என்னுடைய இயல்புக்கு அது ஒத்து வரக்கூடிய இடமா என்னன்னு, எனக்கு இயல்புக்கு ஒத்து வரக்கூடியமான்றது எனக்கு இப்போ வரைக்கும் சந்தேகமாக இருக்குது. என்ன செய்கிறதுன்றது எனக்கு இப்போ வரைக்கும் தெரில, அதான் யோசித்துக்கிட்டே இருக்கேன். அப்படின்னப்போ டக்குன்னு பிரேசுடன் சார் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது அரிது. நீங்கள் தனிப்பட்ட ஒருத்தராக நீங்கள் பார்க்காதீங்க. நீங்கள் ஒரு தமிழர்களுக்கு கிடைச்ச ஒரு அங்கீகாரமாக நீங்கள் பாருங்க. இதுக்கு முன்னாடி தமிழர் ஒருத்தர் வந்து ஜனாதிபதியாக இருந்தது பல வருஷத்துக்கு முன்னாடி. இதுக்கு பின்னாடி எப்போ வர போகிறாங்கன்னு தெரில. இப்போ ஒரு அற்புதமான வாய்ப்பு கிடச்சிருக்கு. நீங்கள் தயவுசெய்து இதை வேணான்னு சொல்லிடாதீங்க சார். உங்களை மாதிரி எளிமையான நேர்மையான ஒரு 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 மனிதர், ஒரு தமிழர் டெல்லியில் உள்ள ஜனாதிபதி குடியரசுத் தலைவர் மாளிகையில் உட்காந்து ஆட்சி பண்ணால் அது நமக்கெல்லாம் பெரிய பெருமை. இந்தியாவும் ஒரு நல்ல ஒரு விஷனை அடையும் சார் அப்படின்னு அவர் சொல்லி, அப்போ தான் அவருக்கு அது வரைக்கும் வேணான்னு சொல்கிறதுக்கு தயாராக இருந்த அப்துல் கலாம் சாரோடைய மனசில் அங்கேருந்து தான் வேற ஒரு பொறி விழுகுது. அதுக்கு காரணம் பிரேசுடன் சார். அவர் பிற்காலங்களில் பின்னாடி வந்து ஓகே நான் கண்டஸ்டன்ட் பண்ணுறேன் அப்படின்னு அவர் சொல்கிறதுக்கு முக்கியமான திறவுகோலாக இருந்தது, ஒரு திருத்தூண்டி விட்டது பிரேசுடன் சாரோடைய வார்த்தைகள். இது அவரும் சொல்லியிருக்காரு, ரெண்டு பேரும் சொல்லியிருக்காங்க பல இடங்களில். ஸோ இந்தியாவுக்கு ஒரு பாடலாசிரியர் இந்தியாவுக்கே வழிகாட்டி இருக்காரு மறைமுகமாக அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்படிங்கிறது உங்களுக்கெல்லாம் ஒரு பெருமை தான். ஆமாம், இருக்காதா பின்ன.